பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குவதாக. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும், உம்முடைய பாதம் எங்களுக்கு போதும். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பலவீனங்களில் நாங்கள் இன்னமும் பிரியப்படுகிறோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ள எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்களுக்கு பலன் உண்டு. நீரே எங்களுடைய கோட்டை, எங்கள் துருகம், நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் அடைக்கலம். நீர் எங்களை உயர்ந்த பாதுகாப்பில், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறீர். உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் எங்களுக்கு எப்போதும் வேண்டும். ஆண்டவரே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேட உதவி செய்யும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூற உதவி செய்யும். உம்மிடத்தில் அன்பு கூறும்போது நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் எங்கள் கண் காணவில்லை, எங்கள் காது கேட்கவில்லை, அவைகள் எங்கள் இருதயத்திலும் தோன்றவில்லை. உம்மை தடுத்து நிறுத்தி ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்க மண்ணுக்கு எந்த அதிகாரமும் குயவனிடத்தில் இல்லை. நீர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எங்களுக்குள் உண்டு பண்ணுகிற விருப்பங்களுக்காக, செயல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆற்றலையும் பலத்தையும் கிருபையையும் கூட்டி வழங்கி கிருபையிலே பலப்படவும், கிருபையின் மேல் கிருபை அடையவும், கிருபையிலே பெருகவும் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவரே, இன்னும் நாங்கள் சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்தும். உம்முடைய வசனம்தான் எங்களுக்கு ஜீவன், வெளிச்சம். உம்முடைய வசனத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? வியாதியோ, வியாகுலமோ, பலவீனமோ, நாசமோசமோ, எது எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட மனிதன் பாக்கியவான். இன்னும் எங்களுக்கு பலன் தாரும். இன்னும் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த 1 சாமுவேல் 27வது அதிகாரத்தை நாங்கள் சிந்திக்கும் போது, இதை குறித்து பேசும்போது, இதை கேட்கும்போது, இதை கேட்கிற யாவருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு வீட்டில் இறங்கினது போல வசனத்தை பேசும்போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட, பலப்பட, பலவீனமாய் சோர்ந்து போயிருக்கிறவர்கள் உற்சாகம் அடைய உதவி செய்யும். நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறான். நாங்கள் நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்து போகாமல், இலைப்படையாமல், கர்த்தருக்கு காத்திருக்க, புது பலன் அடைய, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பி பிரகாசிக்க, அநேகருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக, உலகத்துக்கு உப்பாக, பூமிக்கு வெளிச்சமாக, கர்த்தருடைய நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாங்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த ஞானம், அறிவு, அந்த தெய்வீக கிருபை, அந்த மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். இக்காலத்து பாடுகள் எங்களிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இது லேசான உபத்திரவம். எங்களை விட்டு சீக்கிரத்தில், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். அந்த மகிமையான பார்வை, நித்திய நம்பிக்கை, மகிமையான நம்பிக்கை
அந்த லிவிங் ஹோப் எங்களுக்குள்ளே பெருகட்டும். அறிவில்லாத நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல நாங்கள் துக்கித்து அழாமல், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்ற எங்களுக்கு பலன் தாரும். ஆவிக்குரிய கண்களை தாரும், ஆவிக்குரிய உணர்வுகளை தாரும். கர்த்தர் அனுமதிக்காமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்கிற அந்த விசுவாச அறிக்கை, அந்த விசுவாசமுள்ள தைரிய இருதயத்தை தாரும். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி இந்த ஜெப நேரத்தில் சோர்ந்து போயிருக்கிற, உற்சாகமின்மையோடு விரக்தி நிலையில், ஏதோ என்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் பார்க்கிறீர். கர்த்தருடைய புது பலன், தேற்றுகிற தேற்றரவாளர் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக. எல்லா சோர்வையும் நீக்கி உற்சாகத்தை தந்து சந்தோஷமாய் கர்த்தருக்குள் புது பாட்டை பாட பரிசுத்த ஆவியானவருக்குள்ளான அந்த மனமகிழ்ச்சியினாலே நிரப்பும். எப்பேற்பட்ட நெருக்கம், சிறை, தடைகள் இருந்தாலும் கர்த்தருக்குள் எங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ள, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க, எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க, சந்தோஷமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட அந்த ஆவியின் கனி சந்தோஷத்தினால், அந்த ஜாய் ப்ரொடியூஸ்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த ஜெப வார்த்தைகளின்படியே ஒவ்வொருவருக்கும் பலிக்கட்டும். விசுவாசிக்கிற எவனுக்கும் அது பலிக்குமே. கர்த்தர் அதை நீர் செய்வீராக. பலுகி பெருக உதவி செய்யும். இன்னும் வளர்ச்சி, முதிர்ச்சி உண்டாகட்டும். எங்களுடைய சோம்பலின் அப்பத்தை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு உற்சாக மனதுடனே கர்த்தரை சேவிக்க, பயபக்தியுடனே கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அந்த நல்ல இருதயத்தை, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் யாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதுமையை, அந்த ஆச்சரியத்தை, அந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்யும் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு செய்யும், கேட்கிறவருடைய ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் செய்யும். அதை எங்கள் கண்கள் காணட்டும், பிசாசு வெட்கப்படட்டும், தேவஜன பக்தி விருத்தி அடையட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை சிந்திக்கும் போது இன்னும் பலன் உண்டாகட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த ஒரு 10 நாளா நான் ரொம்ப பலவீனமாக தான் இருக்கிறேன். அதனால தான் நான் அதிகமாக ஜூமில் கலந்துக்க முடியல, இந்த கூட்டத்தை நடத்த முடியல. ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 27:1 வாசிக்கிறேன். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இங்க 1 சாமுவேல் 27வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இங்க தாவீதுனுடைய ஒரு மனநிலையை நாம இங்க வாசிக்கிறோம். தாவீது இதை மற்றவங்கள்ட்ட யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளல, இதை ஒரு பாடலாக ஜெபமாகவும் பாடல, மற்றவங்கள்ட்ட மனசு திறந்து பேசல, தன்னோடு இருந்த 600 பேரோடையும் பேசல, தன்னுடைய மனைவிகளான அகினோவாம் அபிகாயில்ட்டையும் பேசல.
27வது அதிகாரம் முதல் வசனத்தின் கடைசி வரியில வாசிக்கிறோம். தாவீது தன் இருதயத்தில் யோசித்தான். சவுல் போன்ற எதிரிகளை விட, மனுஷர்களுடைய பகையை விட, வார்த்தைகளை விட மிகவும் ஆபத்தானது நம்முடைய மனதின் யோசனைகள். நாம் என்னத்தை யோசிக்கிறோம், என்னத்தை பேசுறோம், நம்முடைய தாட் லைஃப், நம்முடைய சிந்தனை நமக்கு ஒரு நல்ல சிநேகிதியாக இருக்கவும் முடியும். நம்முடைய சிந்தனைகள் நமக்கு மோசமான எதிரியாக, அழிக்கிற எதிரியாகவும் இருக்க முடியும். Our thoughts are good friends or bad enemies. இங்க இந்த 27வது அதிகாரத்துல தாவீதினுடைய இருதயத்தில் தோன்றின யோசனை. தாவீது இந்த இடத்துல ஒரு ரேஷ் டார்க் கன்க்ளூஷனுக்கு வரார். ரொம்ப மோசமான ஒரு இருண்ட முடிவுக்கு தாவீது வரார். எப்படியும் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் நான் மடிந்து போவேன். இந்த நம்பிக்கை அற்றுப்போன நிலையில், சோர்ந்து போன நிலையில், டிஸ்கரேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஊக்கமின்மை, அல்லது இங்கிலீஷ்ல டிஸ்பயர் அப்படின்னா அவநம்பிக்கை, மனக்கசப்பு, விரக்தி, the loss of all hope, எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. ஆனா இந்த திருமண உறவு, இந்த மனைவியோடு, இந்த கணவரோடு வாழ முடியவே முடியாது, இனிமேலும் முடியாது. எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. இந்த நபர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அத்தனை முயற்சிகளையும் செய்தாச்சு, மன்னிச்சு பார்த்தாச்சு, ஜெபிச்சு பார்த்தாச்சு, நன்மைகளை செய்து பார்த்தாச்சு. ஆனாலும் பெருமூச்சு தான். ஒரு அவநம்பிக்கை, ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், உள்ள ஒரு கசப்பு, வெறுப்பு, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு விரக்தியான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில. அது ஃபைனான்சியல் லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஃபேமிலி லைஃப்ல, நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல, நம்மளோட சோஷியல் லைஃப்ல, எல்லா துறைகள்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் நம்மளால அதை தாங்கிக் கொள்ள முடியல, பொறுத்து கொள்ள முடியல, சகிக்க முடியல. அங்கதான் அந்த மன சோர்வு, அந்த டிஸ்கரேஜ்மெண்ட், அந்த டிஸ்கரேஜ்டு தாட்ஸ், அந்த இருதயத்துல ஒரு இருள், ஒரு சோர்வு. அந்த நிலையில தான் இங்க தாவீது தன் இருதயத்துல இப்படி யோசிக்கிறார். அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த சோர்வான எண்ணங்கள் என்ன செய்யுது, தாவீதை மட்டும் ஒரு தீர்மானம் எடுக்க வைக்கல. 2வது வசனம், ஆகையால் தாவீது தன் இருதயத்தில் இப்படி யோசித்தபடியால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து. அந்த நெகட்டிவ் வைப்ஸ், அந்த டிஸ்கரேஜ்டு தாட்ஸ், அந்த ஊக்கமின்மையான எண்ணங்கள் தன்னை மட்டும் இல்ல, தன்னோடு இருந்த 600 பேரையும் அது தாக்குது, அது இம்பாக்ட் பண்ணுது, அது அஃபெக்ட் பண்ணுது. அது 600 பேரை மட்டும் அது தாக்கல, தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து. 3வது வசனம், தாவீதும் அவன் மனுஷரும், அந்த 600 பேரும் அவரவர் வீட்டாரும், 600 ஃபேமிலிஸ் அது தொடுது. தாவீதினுடைய ஒரு தனி மனிதனுடைய, ஒரு தலைவனுடைய, ஒரு குடும்ப தலைவனுடைய, தலைவியினுடைய தலைவலி, ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய, ஒரு ஆவிக்குரிய தலைவியினுடைய அந்த மனவேதனைகள், யோசனைகள், அந்த குழுவில் இருக்கிற எல்லாரையும் அது தாக்குது. அவங்களும்
அப்படிப்பட்ட அந்த தீய எண்ணங்களுக்கு பின்னால அவங்களும் இழுக்கப்படுறாங்க. அந்த 600 பேருடைய அவரவர் வீட்டாரும் ஃபேமிலிஸும் இழுக்கப்படுறாங்க. இது இல்லாம தாவீதினுடைய குடும்பமும், 3வது வசனம், தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியாய் இருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் இழுக்கப்படுறாங்க. இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா தாவீதினுடைய இருதயத்தின் யோசனைகள். இன்னைக்கு நீங்களும் நானும் மனதளவுல கடந்து போகிற கோத்ரூ பண்ற அந்த மென்டல் பீர் ப்ரெஷர். ஆங்கிலத்தில் யூகேக்கு நான் போயிருக்கும் போது தான் அந்த வேர்டை நான் கற்றுக்கிட்டேன் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி. பீர் ப்ரெஷர், ப்ரெஷரே அதிகம், அதுலேயும் பீர் ப்ரெஷர். குக்கர் மாதிரி அடக்கி 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 தூக்கம் இல்லை, கெட்ட கனவு, நல்ல டீப் ஸ்லீப் இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, மன ஆரோக்கியம் இல்லை, அந்த சேடான சோகமான ஏக்கமான அந்த ஒரு பாண்டேஜ், எதிர்ப்பு உள்ள ஒரு பயம், சொல்ல முடியாத விவரிக்க முடியாத கெட்ட கனவுகள். இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 10-20 வருஷத்தில் ஒரு 30, 40, 50, 60 வயசுல அந்த வியாதிக்கு பேரு பர்சனாலிட்டி டிசார்டர். ஒரு மனுஷனுடைய பர்சனாலிட்டியே டிசார்டர் ஆகுது. ஆரம்பத்தில் அவ்வளவு தாராள மனசோடு இருந்தவங்க கஞ்ச பிஸ்னாரியா, பிச்சைக்காரனை போல கேவலமான செயல்களுக்கு பர்சனாலிட்டி டிசார்டர் ஆகுது. அவ்வளவு கலகலன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த 20 வயசுல இருந்தவங்க 40, 50, 60 இன்னைக்கு என்னமோ ஒரு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு பைத்தியம் மாதிரி, ஒரு மிருகம் மாதிரி, சிரிக்க வரல, சிரிப்பு மற்றவங்களுக்கு கொடுக்க தெரியல, மற்றவங்களை சிரிக்க வைக்க தெரியல, அவ்வளவு ஒரு மஷின் ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நம்முடைய சந்தோஷத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். மேபி சில பேர் ரொம்ப சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல, பல பேருடைய இருதயத்துல ஒருவேளை ஸ்பிரிச்சுவலா கூட ஊழியம் பண்ணலாம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். ஆனாலும் உள்ள எங்கேயோ அந்த அமைதி, அந்த சமாதானம், கடவுள் கொடுக்கிற அந்த சமாதானத்தை இழந்து மேன் மேட் பீஸ் அல்லது ஒரு மெக்கானிக்கலான ஒரு பீஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி மேல ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி பப்ளிக்ல காட்டுவாங்க, கணவர் மேல அவ்வளவு அன்பா கீழ்ப்படுகிற மாதிரி வெளியில காட்டுவாங்க. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க தனியா விடும்போது அங்க அன்பே இருக்காது, அங்க கீழ்ப்படிதலே இருக்காது. அதெல்லாம் வெளியில தான் அந்த ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை இருக்கும். கணவன் மனைவியை தான் சொல்றேன். அதே மாதிரி ஊழியத்திலையும் ரொம்ப கடவுளை நேசிக்கிற மாதிரி வெளியில நிறைய பேர் இருப்பாங்க, ஊழியங்கள் இருக்கும், எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். பட் உண்மையிலேயே they don't know God, கடவுள் யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஹிடன் டைவர்ஸ், மறைவான ஒரு பிரிவு. கழுத்துல தாலி இருக்கலாம், கையில மோதிரம் இருக்கலாம், செயின் இருக்கலாம், அதுக்காக 2 பேரும் இருமனமும் ஒரு மனமும் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா என்ன? அது உடம்புல கூட பச்சை குத்தி இருக்கலாம், கயட்ட முடியலன்னு கூட பச்சை இருந்துட்டு இருக்கலாம். உண்மையான அன்பு, உண்மையான சமாதானம், அந்த உண்மையான அந்த நிம்மதி, அமைதி, அந்த சந்தோஷம், குறிப்பா இந்த மாதிரி நெருக்கங்கள், மறுபடியும் சோர்வு நெருக்கங்கள் வரும்போது அது நம்மளை தாக்குது. சவுல் தாவீதை கொலை பண்ண பார்க்கிறாரு, யோனத்தானை கொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. 85 ஆசாரியர்களை நோபு பட்டணத்துல 1 சாமுவேல் 21-22 கொலை பண்றாரு. 1 சாமுவேல் 24 26 தாவீது சவுலுடைய வாழ்க்கையை 2 முறை காப்பாற்றுறாரு அல்லது தப்ப விடுறாரு. சால்வையின் தொங்கலை அறுத்து சவுலுடைய ஈட்டியும் செம்பையும் மட்டும் எடுத்து சவுலுடைய உயிரை கொல்லாம 2 முறை சவுலுடைய உயிரை தாவீது தப்ப விடுறாரு. 1 சாமுவேல் 23 கேகிலா பட்டணத்து குடிகளையும் பெலிஸ்தேர்கள் கையிலிருந்து காப்பாற்றுறாரு.
இந்த 1 சாமுவேல் 27வது அதிகாரம், இந்த அதிகாரத்துல 8வது வசனம், கெசூரியர், கெஸ்ரியர், அமலேக்கியர் போன்ற பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய வாக்குத்தத்த பூமிக்கு எதிரியாக இருக்கிற மாம்சத்துக்குரியவர்களையும் படையெடுத்து போய் அவர்களை மேற்கொள்றாரு. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல ஏறக்குறைய அமலேக்கியர்களை எல்லாரையுமே அவர் கொன்று போடுற அளவுக்கு இவ்வளவு ஒரு வெற்றிகரமான யுத்தங்களையும் நடத்துறாரு. தேவ ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு எதிர்த்து, தேவ ஜனத்திற்கு ஆதரவாக டிஃபெண்ட் பண்ணி கேகிலா குடிகளை பாதுகாக்கிற கர்த்தருடைய யுத்தத்தையும் நடத்துறாரு. தன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாக இருக்கிற சவுளுடைய யுத்தத்துக்கும் தப்பி பயந்து ஓடுகிற சூழ்நிலையும் கூட செல்ஃப் கண்ட்ரோல், தன்னை பகைக்கிற சவுலையும் கொன்று போடாதபடிக்கு ரொம்ப தைரியமான இருதயத்தோடு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் செய்திருந்தாலும் கூட யானைக்கும் அடி சறுக்கும். எந்த மனுஷனுக்கும் எந்த நேரத்திலையும் சோர்வு வரலாம், தீய முடிவுகள், தவறான முடிவுகள் எடுக்கலாம். அதுதான் 1 சாமுவேல் 27வது அதிகாரத்துல இங்க தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீது எடுக்கிற தவறான ஒரு முடிவு. ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக, காத் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதை யூதா தேசத்துக்குள்ள, யூதா பட்டணத்துக்குள்ள வர சொல்லி, தாவீத இஸ்ரவேல் மண்ணுக்குள்ள, வாக்குத்தத்த பூமிக்குள்ள வர சொல்லி கர்த்தரே தீர்க்கதரிசியின் மூலமாக பேசியிருக்கும் போது, தாவீது தன்னுடைய 600 மனுஷர்களோடு யூதா பட்டணத்துக்குள்ள வனாந்தரங்கள்ல, குகைகள்ல, கெபிகள்ல தப்பி ஓடினாலும் வாக்குத்தத்த பூமியில கர்த்தருடைய எல்லைக்குள்ள, கர்த்தர் நியமித்த எல்லைக்குள்ளதான் அவர் இருக்கும்படிக்கு அங்க அழைப்பு வந்தது தீர்க்கதரிசியின் மூலமா. ஆனா இங்க 27வது அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் பிரஷர், தொடர்ந்து ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம், அதை பார்த்து பார்த்து தாவீது தன் இருதயத்துக்குள்ளேயே ஒரு யோசிச்சுக்கிட்டார், இது சரி வராது, இது சரி வராது, நெகட்டிவ் சிந்தனைகள். இதனுடைய விளைவு இந்த 27வது அதிகாரத்துல தாவீது என்ன செய்யறாருன்னா, காம்ப்ரமைஸ் பண்ற இடத்துக்கு போயிடுறாரு. எங்க போறாருன்னா 2வது வசனம், தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து, தாவீது என்ன பண்றாருன்னா தன்னுடைய 600 பேரோடும் கூட எழுந்திருந்து 2வது வசனம், மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். பெலிஸ்திய இந்த ராஜாவினிடத்துல போய் சேர்றார். ஏற்கனவே இந்த ஆகீஸ் கிட்டதான் வாயில நொர தள்ளி, தாடியில வழிய விட்டு, பைத்தியக்காரனை போல கதவு நிலைக்கால்கள்ல கீறிக்கிட்டு பைத்தியக்காரனை போல ஒரு வேஷம் போட்டார். இப்போ தன்னுடைய 2 மனைவிகளோடு 600 போர் வீரர்களோடு, அவங்களுடைய குடும்பங்களோடு, எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000-3000 பேர் இருந்திருக்கலாம். குறைஞ்சது ஒரு 1500-2000 பேர் அது இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வீட்டாரோடு போறாங்க. வாலிபர்கள், அவங்களுடைய மனைவி, 600 பேரும் வெறும் பேச்சுலர்ஸ் கிடையாது, எல்லாருமே முக்காவாசி பேர் அதுல குடும்பஸ்தர். இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தாவீது எதிரியினுடைய பெலிஸ்தியர்களுடைய, அதுவும் காத்தின் ராஜாவிடத்திலே போறாரு, கோலியாத்தினுடைய ஊருக்கே போறாரு. அங்க போயிட்டு எதிரிக்கிட்டே போயிடலான்னு போறாரு. அது தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய நிலையில ஒரு உச்சத்தில் இல்லை. அதனாலதான் இந்த 27வது அதிகாரத்துல தாவீது இந்த காத் பட்டணத்துல ஆகீஸ் இடத்துல போகும்போது அவர் எங்கேயுமே எந்த சங்கீதமும் இந்த பகுதியில அவர் பாடினதாக நமக்கு குறிப்பில்லை. அவர் காத் ராஜாவினிடத்துல, ஆகீஸினிடத்துல இருக்கும்போது எழுதின சங்கீதம் அப்படின்னு சங்கீதங்கள் இல்லை. ஏன்னா அவர் ஆவிக்குரிய பாடல்களை பாட முடியல. அவர் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கைய
பிசாசிங்க மனசோர்வு கொடுத்து அவன் அசைக்கிறான். அப்படி அங்க காத் பட்டணத்திற்கு அவர் போறதுனால 4வது வசனம், தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. 5வது வசனம், தாவீது ஆகீஸை நோக்கி, பெலிஸ்தியனை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால். பெலிஸ்தியனை பார்த்து சொல்றாரு, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால். ஒரு ஏக்கமா ஒரு பரிதாபமான நிலையில அவர் தயை கேட்கிறாரு பெலிஸ்தியன்ட்ட போய். நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். அடுத்த வார்த்தை, உம்முடைய அடியான். பெலிஸ்தியன் ஆகிய இந்த ஆகீஸ் கிட்ட தாவீது சொல்றாரு, நான் உமக்கு அடியான், நான் உமக்கு சர்வெண்ட், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தாவீது பேச ஆரம்பிக்கிறார். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற யோசனைகளின்படி நடக்கிற மனிதன் அவங்க மற்றவங்களுக்கு அடிமைகள் ஆகிடுவாங்க. அங்க ஒரு துணிச்சல் இருக்காது, ஒரு பியூரான ஹார்ட் இருக்காது. எல்லா காரியத்தையும் சூழ்நிலைகளையும் தெளிவா பார்க்க முடியாது. அங்க ஒரு ஃபியர், ஒரு பயம். அந்த பயம் வந்துருச்சுன்னா அது நம்மளை அடிமையாக்கிடுது. மற்றவங்களுக்கு பயந்து 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 நம்மளுடைய ஐடென்டிட்டியை நம்ம தொலைச்சி தன்னம்பிக்கை இல்லாம நம்ம ரொம்ப டவுனா ஆவிக்குரிய வாழ்க்கையில போயிடுறோம். அது அத்தனையும் இந்த 27வது அதிகாரத்துல பார்க்க முடியும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன் என்றான். தாவீதுக்கு எந்த அளவுக்கு சவுல் மேல அங்க பயம் இருந்ததோ அந்த பயத்துக்கு தப்பிச்சு இங்க காத் பட்டணத்துல இருக்கிற ஆகீஸின் இடத்துல வரும்போது ஆகீஸ்க்கு மேலேயும் அவருக்கு ஒரு பயம் இருக்கிறத இந்த 5வது வசனத்துல பார்க்க முடியும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன். அதாவது என்ன அர்த்தம், மெயின் டவுன்ல ஆகீஸும் ஆகீஸனுடைய மந்திரிகளும் அல்லது போர் வீரர்களும் இருக்கிற ஒரு முக்கியமான பட்டணம், ராஜதானி பட்டணம் அல்லது கேபிட்டல் சிட்டி, கேபிட்டல் டவுன், அதிகமா வியாபாரமோ அதிகமா பணப்புழக்கமோ அதிகமான ஐஸ்வர்யவான்கள் இருக்கிற போர் வீரர்கள் இருக்கிற இடத்துல நான் ஏன் தங்கணும்? அங்க நான் தங்கல. நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆகீஸனுடைய நேரடி பார்வையும் நேரடி அதிகாரமும் இருக்கிற இடத்துல இல்லாம கிராமத்துப்புறமா எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு இடத்த எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு தான் தாவீது இந்த ஆகீஸை பார்த்து கேட்கிறாரு. அப்படின்னா என்ன, நான் சவுலுக்கு பயந்து உம்மிடத்துல அடைக்கலமா வரேன், ஆனா உம்முடைய கண்களுக்கும் பயந்து உம்முடைய கண்களினுடைய ஆளுகையின் கீழே தூரத்துல அதிகமா போர் வீரர்கள் இல்லாத ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா எனக்கு சவுல் கிட்ட இருந்தும் தப்பிச்ச மாதிரி இருக்கும். ஆகீஸ் என்ன வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ற அந்த சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துல இல்லாம எங்கேயோ ஒரு தூரமா ஒரு இடத்துல ராஜதானி பட்டணத்துல இல்லாம சாதாரண ஒரு ஊர்ல நானும் என்னுடைய 600 மக்களுடைய குடும்பங்களும் இருந்துக்கிறோம் அப்படின்னு அவர் ரொம்ப பணிவா தாழ்மையா கேட்கிற மாதிரி கேட்டாலும் அதுக்குள்ளேயும் ஒரு மனித பயம் இருக்கு. இதெல்லாம் இந்த பயத்தினால வருகிற அந்த காம்ப்ரமைஸ், சமரசம்னு தமிழ்ல வாசிக்கிறோம், அல்லது விட்டு கொடுத்தல், தன்னுடைய அந்த பெலன் அதெல்லாம் விட்டுட்டு அங்க காம்ப்ரமைஸ் பண்ணி சமரசம் பண்ணி போகிற ஒரு இடத்துக்குள்ள இந்த ஆகீஸ் பெலிஸ்தியனோட தாவீது சமரசம் பண்ணுகிற ஒரு இடத்துக்கு வராரு. நாம பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஏசாயா 40வது அதிகாரத்துல இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம இன்னைக்கு எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், நம்மளுடைய உடலும் மனமும் குடும்பமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உடல்லையும் சோர்வு வேதனை, மனதிலையும் சோர்வு வேதனை, குடும்பத்திலையும் பிரச்சனைகள். ஏதோ ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்சம் ஆறுதலா ஏதாவது கேட்கலான்னு வந்தா எல்லா இடத்துலையும்
எபிரேயம், கிரேக்கம், விவிலியம், அறிவு, வேதம், ஏழாம் ஆனம் இதே பேசிக்கிட்டு இருந்தா வீட்லயும் பிரச்சனை, உடல்லையும் பிரச்சனை, மனசுலயும் பிரச்சனை. ஆறுதலா இருக்கும்னு சொல்லி நான் கோயிலுக்கு வந்தா, ஆலயத்துக்கு வந்தா, பைபிளை திறந்து பேசுறவங்க ஆறுதலா ஒரு 4-5 வார்த்தை பேச மாட்டாங்களான்னு நினைச்சா, அங்க வந்துகிட்டு இடி முழக்கத்தின் செய்தியையும், அங்க நல்லதுதான், அறிவு வேணும் தான், கத்துக்கணும் தான், மற்றவங்களை அனல் பறக்கக்கூடிய செய்திகள் வேணும் தான். ஆனா மனிதர்கள் சோர்ந்து போயிருக்கும் போது அத நல்ல மெய்ப்பன். அதனாலதான் ஆண்டவருடைய பேர் என்ன தெரியுமா? நானே நல்ல மெய்ப்பன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாம் நல்ல மெய்ப்பர்கள் இல்லை, அதான் அர்த்தம். அல்லது போதுமான அளவு நல்ல மெய்ப்பர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நல்ல ஆயன், அவர் தான் நல்ல மெய்ப்பன், குட் ஷெப்பர்ட். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் ஆத்மாவுக்கு என்ன வேணும், சரீரத்துக்கு என்ன வேணும், உடலுக்கு என்ன வேணும், மனசுக்கு என்ன வேணும். எல்லா விதத்திலையும் நம்மை போஷித்து பராமரிக்கக்கூடிய நம்முடைய நல்ல மெய்ப்பர். அவருக்கு மட்டும்தான் அந்த பேர் இருக்குது. அப்ப அதுல இரோனின்னு சொல்லுவாங்க பிரெஞ்சுல. மறைமுகமா சொல்லப்படுறதுன்னு மற்றவங்களாம் நல்ல மெய்ப்பர்கள் கிடையாது, அவர் மட்டும்தான் நல்ல மெய்ப்பர். இப்படி சொல்றதுனால யாரும் கோச்சிக்க கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ கோச்சிக்க போறோம், அதுதானே உண்மை. ஏசாயா 40 வாசிக்கிறோம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40:30. இங்க தாவீது இளைஞனா இருக்கிறார். வாலிபரும் இடறி விழுவார்கள். ஊழியத்துல, கர்த்தரோடு உள்ள உறவுல, ஒரு தலைவனாக, இன்னும் ராஜாவாக பதவி ஏற்காத நிலையில தாவீதுக்கு போதுமான அந்த அனுபவங்கள் இல்லாததுனால அவர் சோர்ந்து போறாரு, இடறி விழுகிறார். இன்னைக்கு நாமளும் எங்கேயாவது நாம இடர்றோம், சோர்ந்து போறோம்னா அது என்னத்தை காட்டுதுன்னா, நாம் இளைஞராக வாலிபராக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? we are immature. போதுமான அளவு இன்னும் முதிர்ச்சி இல்லை. நமக்குள் இருப்பவர் யார்? நமக்காக இருப்பவர் யார்? நமது பட்சத்தில் இருப்பவர் யார்? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நான் செத்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவங்க பாக்கியவான்கள். அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்குமானால், கடைசி சத்துருவையே ஆண்டவர் ஜெயிச்சிருக்கும் போது, இதெல்லாம் லேசான உபத்திரவம், இக்காலத்து பாடுகள், இதெல்லாம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை ஒண்ணு நமக்கு புதுசா வரப்போறது கிடையாது. சூரியனுக்கு கீழே இது நூதனம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணு இல்லைன்னு நம்ம பிரசங்கில வாசிக்கிறோம். என்னத்தை புதுசா நம்ம அனுபவிச்சிட போறோம்? அதே பிரச்சனைகள் தான். நமக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் பட்ட பிரச்சனை தான் ஊழியத்துல படுறோம். நமக்கு முன்னிருந்த மனிதர்கள், மனுஷிகள் பட்ட பிரச்சனையை தான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அனுபவிக்கிறோம். என்ன கொஞ்சம் கூடி இருக்கு. கடைசி காலம், அக்கிரமம் மிகுதியாகுது, பாவம் பெருகுது, அன்பு தனிஞ்சு போகுது, விசுவாசம் குறையுது. அதனால பாவம் பூரணப்படுறதுனால வேதனைகள் அதிகமாகுது. அது அந்த லெவல் கூடி இருக்க ஒழிய அதே பிரச்சனைகள் தான். ஆண்டவரே சொல்லிட்டார் உலகத்துல உபத்திரவம் உண்டுன்னு. அப்படி இருக்கும்போது அவரை நம்ம எப்ப பார்ப்போமோ அப்போதான் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த வசனத்தை முன்னையும் பின்னையும் வாசிக்காம உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு நிறைய இடத்துல அதை வாசிக்கிறாங்க. ஆண்டவரை எப்ப பார்ப்பீங்களோ அப்ப உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் தான் ஆண்டவர் சொன்னார். என்னை சில காலம் காணாதிருப்பீர்கள், உலகமோ சந்தோஷப்படுவாங்க, நீங்க துக்கப்படுவீங்க. என்னை மறுபடியும் நீங்க பார்க்கும்போது உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொன்னாரு. நாம இடறி விழுகிறோம், சோர்ந்து போறோம் அப்படின்னா நம்ம இன்னும் புருஷர் ஆகல, இன்னும் ஒரு போதுமான அளவு ஒரு மேன் ஆகல, பாயா இருக்கிறோம், விமன் ஆகல, கேர்ளா இருக்கிறோம், இளைஞனாக வாலிபனாக இருக்கிறோம் விசுவாசத்துல. 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடத்தான் செய்வாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நடக்கத்தான் செய்வாங்க. ஓடிக்கிட்டே இருப்போம். சவுலுக்கு பயந்து தாவீது ஓடின மாதிரி, அல்லது சவுல் கைக்கு தப்பித்து தாவீது ஓடின மாதிரி நமக்கும் நிறைய ஓட்டங்கள் இருக்கு. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் இருக்கு, அதுலயும் ஓடணும். அதே நேரத்துல பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, அந்த ஓட்டமும் இருக்குது. நிறைவேற்ற வேண்டிய ஓட்டமும் இருக்கு, தப்பித்து ஓட வேண்டிய ஓட்டங்களும் இருக்குது.
எபிரேயர் 12:1 இருக்குது. 2 தீமோத்தேயுல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு 2 தீமோத்தேயு 2:22. எபிரேயர் 12:1 ஞாபகம் வச்சுக்கலாம். 2 தீமோத்தேயு 2:22 ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த ஓட்டம் ஓட போறோம்? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தை அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும். இது முன்னேறி நம்ம ஓட வேண்டிய ஓட்டம். 2 தீமோத்தேயு 2:22 நாம் தப்பித்து ஓட வேண்டிய ஓட்டம். எதெல்லாம் விட்டு விலகி ஓட முடியுமோ அதெல்லாம் விட்டு விலகி பின்னிட்டு திரும்பி பார்க்காத லோத்தை பார்த்து சொன்ன மாதிரி உன் ஜீவன் தப்ப ஓடு. இங்க எத்தனையோ விஷயங்களை விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை அடையும்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக மொத்தம் ஏசாயா 40:31 படி ஓடினாலும் இலைப்படையார்கள். எதை விட்டு விட்டு ஓடினாலும் இலைப்படையார்கள், எதை அடையும்படி ஓடினாலும் இலைப்படையார்கள். இதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நான் எதையும் அடையும்படி ஓடல அப்படின்னா இலைப்படைவோம். எதையும் விட்டுட்டும் ஓடுற மாதிரி தெரியல, தூக்கிட்டு தான் ஓடுறேன், அப்ப இலைப்படைவோம். அடுத்தது நடந்தாலும் சோர்ந்து போகாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்க நாம் பழக்கப்படுகிறோம். நம்முடைய நடைகளை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். அவர் வாக், சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நின்றுகிட்டே இருப்பான்னு கிடையாது. அவன் நடக்கிற நடை, அவனுடைய பாதை, அவன் எதை கொண்டு போகிறோம். நம்முடைய நடை சோர்ந்து போகக்கூடாதுன்னா சுவிசேஷனுடைய கால்கள், அதாவது ஒரு பாரத்தோடு கூடிய நடை. என்னிடத்திலே வந்து கற்றுக்கொண்டு என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய நுகத்தை சுமந்தபடி சுவிசேஷ பாரத்தோடு நடக்கணும், அவரை பின் செல்லணும். அந்த மாதிரி நடக்கிறவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. எனக்கு பாரம்லாம் எதுவும் இல்லைங்க, கழுத்துல கிறிஸ்துவனுடைய நுகம்லாம் இல்லைங்க, நான் சுவிசேஷனுடைய கால், நான் சுவிசேஷ அழைப்பு எனக்கு இல்லைங்க அப்படின்னா அந்த கால்கள் அழகான கால்கள் இல்லை, அது அசிங்கமான கால்கள். அப்படிப்பட்ட நடை சோர்ந்துதான் போகும். விட்டு விட்டு ஓடாதவர்களும் அடையும்படி ஓடாதவர்களும் இலைப்படைய தான் செய்வாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எதை அடையும்படி நான் ஓடணும்ன்றதை காத்திருந்து புதுபலன் அடைவாங்க. எதை விட்டு விட்டு நான் ஓடணும், இவைகள் எல்லாம் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அந்த பின்னானவைகளை மறந்து லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். அந்த மாதிரி ஓட்டமும் நடையும் இருந்துச்சுன்னா நாம் இடற மாட்டோம், நாம் சோர்ந்து போக மாட்டோம், கர்த்தர் காத்திருப்போம், புதுபலன் அடைவோம், இலைப்படையாமல் சோர்ந்து போகாமல் ஓடிக்கொண்டே இருப்போம், நடந்து கொண்டே இருப்போம். மத்தேயு 14 மார்க் 4வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். மத்தேயு 14 30-31. மத்தேயு 14 30-31. காற்று பலமாய் இருக்கிறதை பேதுரு கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். சைக்காலஜிக்கலி நாம் அமிழ்ந்து போகிறோம், பல நேரங்கள்ல பயப்படுறோம், பலவிதமான ஃபியர். அது ஏன்னா காற்று பலமா இருக்குது, நமக்கு விரோதமான எதிர்காற்று, சுழல் காற்று. அதை பார்க்கும் போது பயம் வருது. எதிர்காலத்தை யோசிச்சாலே ஐயோ தூக்கமே போயிடுது. எதிர்காலத்துக்கெல்லாம் ஏங்க போறீங்க, நிகழ்காலத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. வருங்காலத்தை கடந்த காலத்தை நினைச்சா சந்தோஷப்படணும்னு பார்த்தா ஐயோ அதெல்லாம் நினைக்கவே வேணாம். கடந்த காலத்தையும் நினைக்க வேணாம், எதிர்காலமும் வேணாம். ஆண்டவர் வந்துட்டா போதும்னு இருக்குது, நான் செத்துட்டா போதும்னு இருக்குது. இந்த மனுஷங்களோட வாழறதுக்கு வாழாமலே இருக்கலாம், ஏன் தான் நான் வாழறேனே தெரியல. நான் ஒரு 5 வயசு 10 வயசுல நிம்மதியா இருந்தேன். இப்படியெல்லாம் சொல்லுகிற நிலை, சூழ்நிலை, மனநிலை நம்மள நிறைய பேருக்கு வருது. அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பேதுருக்கு சொன்ன வார்த்தை தான் 31. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். இங்க தாவீது 1 அவருக்குள்ள அச்சம், பயம், சந்தேகம்
இப்படி இங்க இருந்தாலும் சவுல் என்னை கொன்னுடுவாரு, நான் பேசாம பெலிஸ்தியர்கள்ட்டே போயிடுறேன். அந்த நிலை தான் இங்க பேதுருவுக்கும் வருது. மார்க் 4வது அதிகாரத்தில் இதே சம்பவம் கொஞ்சம் அழகா இன்னொரு வசனத்தோடு எழுதியிருக்கு. மார்க் 4:40. மார்க் 4:40. அவர் அவர்களை நோக்கி, இங்க ஒரு எதிர்காற்று சீஷர்களுக்கு வரும்போது அங்க சீஷர்கள் எல்லாம் நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, உமக்கு அது கவலை இல்லையான்னு கேட்கும்போது, எல்லாவற்றையும் அவர் காற்றை அதட்டி கடலை இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி மிகுந்த அமைதலை உண்டாக்கின பிற்பாடு சீஷர்களை பார்த்து 40வது வசனத்துல சொல்றாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. இன்னைக்கு பண நெருக்கம். இப்போ இந்த மார்ச் ஏப்ரல்ல இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இங்க பிரான்ஸ்ல யூரோப்ல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பயம் கிடையாது. ஸ்கூல் ஃபீஸும் கட்டுறது கிடையாது. பிள்ளைங்க என்ன படிக்குதுன்றத பத்தி கவலை இல்லை நிறைய பேருக்கு. ஏதாவது படி, என்ன படிச்சாலும் கடைசியா INPL நிக்க போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரும் எந்த நேரத்தில் வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாது. வேலை கிடைக்குமானே தெரியல. நீ என்னதான் பாக் பிளீஸ் வாங்கி முடிச்சாலும் வேலை கிடைக்க மாட்டிருக்கு. வேலை கிடைச்சாலும் அது நிரந்தரம் இல்லை. இது மாதிரி நிறைய இருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பிரஷர்ல வேற விதமா இருக்கு. ஆண்டவர் கேட்கிறது, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. நமக்குள்ள விசுவாச குறைவு தான் பயத்தையும், பயம்தான் காம்ப்ரமைஸ் சமரசம் பண்ணுறதுக்கும், ஆவிக்குரிய பாடல்கள் நம்மிடத்திலிருந்து எழும்பாதபடிக்கு ஒரு விதமான ஆவிக்குரிய தனிமை, தேவ உறவு இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி பயத்தினால உருவாகுது. ஆனானப்பட்ட பவுல் சின்னப்பர், அவரை பத்தி எவ்வளவோ நம்ம எல்லாரும் பைபிள்ல இருந்து சொல்றோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 7:5 வசனம். 2 கொரிந்தியர் 7:5. எப்படி என்றால், நாங்கள் மக்கேதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். We faced conflict from every direction. ஒரு இடத்துல இருந்து கான்ஃபிளிக்ட் வரலாம், எதிர்ப்பு வரலாம். ஆனா எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். From every direction கான்ஃபிளிக்ட். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா பிரச்சனையும் விழுவும். அது ரொம்ப மோசமா இருக்கும். ஒன்னா வந்தா பரவாயில்ல. திங்கக்கிழமை ஒரு பிரச்சனை, செவ்வாய்க்கிழமை ஒரு பிரச்சனை, மார்ச் மாசம் ஒரு பிரச்சனை, ஏப்ரல் மாசம் ஒரு பிரச்சனை, 2024 ஒரு பிரச்சனை, 2025 ஒரு பிரச்சனை இருந்தா பரவாயில்ல. ஒரே மாசம், ஒரே வருஷம், ஒரே நாள்ல யோபுவோட வீட்டுல 10 பிள்ளைங்களும் செத்து போன மாதிரி ஒரே நேரத்துல எல்லா பிரச்சனையும் வந்தா, உடல் ரீதியா, மன ரீதியா, பண ரீதியா, உறவு ரீதியா, ஒரு மனுஷன் என்னதான் எவ்வளவுதான் தாங்குறது? தலையில முடி இவ்வளவு இருக்குதுன்றதுக்காக அவ்வளவு பிரச்சனையா வருது. எப்பக்கத்திலையும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. With battles on the outside and fear on the inside. பவுலுக்கு பயம் இருந்ததுன்னு எழுதுறாரு. உள்ள பயம் இருந்ததுன்றாரு. நம்ம எல்லாரும் மனிதர்கள். பயப்படவே கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா பயம் என்கிறது அது ஒரு உணர்வு, சந்தோஷம், வெட்கம், அது ஒரு எமோஷன். அந்த எமோஷனை நமக்குள்ள வச்சது யாரு? நம்மளை அந்த மாதிரி உணர்வோடு படைத்தது யார்? ஆண்டவர் தான் படைச்சாரு. நான் பயப்படவே மாட்டேன், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு பாரதியார் சொன்னார். தேவையில்லாம செத்து போனார். உச்சி மீது வானிடிந்து விழுந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையேன்னு சொல்லி செத்துதான் போனார். ரொம்ப ஓவராகவும் போயிடக்கூடாது. எனக்கு பயமே கிடையாது, நான் பாட்டு கண்ணை மூடிக்கிட்டே கையை விட்டுட்டு மோட்டர் பைக் ஓட்டுவேன்னா அது 15 வயசுல 16 வயசுல இளம் கன்று பயம் அறியாது. ஆனா வயசு ஏற ஏற பயம் கூடுது. ஆனா அந்த பயத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா எப்பக்கத்திலையும் உபத்திரவம், நெருக்கம் வந்தாலும். 6வது வசனம், ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தேவனுடைய சமாதானம், அவருடைய ஆறுதல், அவருடைய கம்ஃபர்ட், அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை,
அதுதான் இந்த பயத்தை, இந்த சோர்வை, மன சோர்வை, அவநம்பிக்கைய, மன உற்சாகமின்மைய, ஊக்கமின்மைய மேற்கொள்வதற்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். இன்க்ரீஸ் ஃபெய்த் இன் மீ. இன்னும் எனக்குள்ள விசுவாசத்தை அதிகமாக்குங்க ஆண்டவரே, என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இந்த 2 பிரேயருமே நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். நீதிமொழிகள்ல 16வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 16:9 வாசிக்கிறோம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நம்ம நிறைய யோசிப்போம், என் பிள்ளைக்கு இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும், நான் மட்டும் இப்படி இருந்துட்டேன்னா, இது நடந்துருச்சுன்னா அப்படின்னு எவ்வளவோ மனக்கோட்டைகள், எவ்வளவோ யோசனைகள். ஆனா நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அதே அதிகாரத்துல வாசிக்கிறோம் 3வது வசனம். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிறதற்கு நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். கர்த்தருக்கு சரண்டர் பண்ணி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எதை நான் ஆண்டவருக்காக இழந்திருக்கிறேன், என்னத்தை இழந்திருக்கிறேன்? ஒரு என்னை மற்றவங்க மதிக்கணும் அப்படின்றதையோ, என்ன முன்னுரிமைப்படுத்தணும் என்பதையோ, எதையாவது ஆண்டவருக்காக நான் இழந்திருக்கிறேன்னா? என் வாழ்க்கையை நான் என்ன ஆண்டவருக்குன்னு தத்தம் செய்திருக்கேன். நான் ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன், நான் சாவானாலும் ஜீவனானாலும், வசதியானாலும் வறுமையானாலும், நல்ல ஆரோக்கியமான உடலா இருந்தாலும், பலவீனப்பட்டு சோர்ந்து போய் படுத்து மயக்கத்தில் இருந்தாலும் நான் கர்த்தரை சேவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வாக்கு கொடுத்திருந்தால், அந்த வாக்கு கொடுத்தவங்க உண்மையா கொடுத்திருந்தா, நம்முடைய செய்கைகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்வோம். Commit your works to the Lord and your thoughts shall be established. ஆண்டவர் நம்மளுடைய ஸ்டெப்ஸை டைரக்ட் பண்ணணும்னா, 9வது வசனத்தின்படியா நடைகளை உறுதிப்படுத்தணும்னா, நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க கற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 3:5-6 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனங்கள் 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். 1 சாமுவேல் 27 தாவீது சுய புத்தியின் மேலதான் சாகிறாரு. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இத ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்லயும் லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல மட்டும் வாசிக்கிறேன். இன் ஆல் யுவர் வேஸ் அக்னாலேஜ் ஹிம். ஆண்டவரை அக்னாலேஜ் பண்ணணும். ஏதாவது ஒரு காரியம் நடக்குதுன்னா, இது கர்த்தருடைய கிருபை, இது கர்த்தருடைய கிருபை, இது தேவனுடைய ஈவு, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே இவைகள் எல்லாம் செய்கிறது. அதை அறிக்கையிடணும், அதை அக்னாலேஜ் பண்ணணும். என்னுடைய கையின் பலன், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய வளர்ப்பு, எதுல நான் மார்த்தட்டுறேன்? அப்படி இல்லாதபடிக்கு சுய புத்தியின் மேல் சாயாம முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து, அரைப்புள்ளி, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். சீக் ஹிஸ் வில் இன் ஆல் யூ டூ. தேவ சித்தத்தையும் அவர் அக்னாலேஜ் பண்றதையும், அவர் அறிந்து உணர்கிற இருதயத்தையும், நம்முடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து அவரை தேடி நம்முடைய யோசனைகள்ல நடைகள்ல நடக்கும்போது அவர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார். ஏசாயா 30:21 யாக்கோபு 1:5 வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். நாம் வலது புறத்திலாவது இடது புறத்திலாவது சாயும் போது, சோர்ந்து சாயும் போது, பின்வாங்கி சாயும் போது, இடரும் போது, சோர்ந்து போகும்போது, வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எப்படி கேட்கும் அப்படின்னா, யாக்கோபு 1:5 எங்கிருந்து கேட்கும்? எப்படி கேட்கும்? யாக்கோபு
1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனுடைய வழி, அவருடைய மார்க்கம், அவருடைய ஆலோசனை, அவருடைய அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவு, அதுல குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனிடத்தில் கேட்க கடவுள், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். நாம அதிகமா ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து பேதுருகிட்ட, நான் உனக்கு நிறைய பணம் தருவேன், உனக்கு நிறைய ஆள் பலம் தருவேன் அப்படிலாம் சொல்லல. பிசாசு புடைக்கிறதுக்கு, சுளக்கிலே புடைக்கிறதுக்கு அனுமதி கேட்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன், ஜெபிக்கிறேன்னு தான் சொன்னார். இயேசுவே பேதுருவை பார்த்து, நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேன், வேண்டிக் கொள்றேன்னு சொல்றாருன்னா ஜெப ஊழியம் எந்த அளவுக்கு முக்கியமானது. நம்ம அதிகமா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியம் மாத்திரம் இல்லை, நமக்கு நாமே செய்கிற ஊழியம் என்ன? நமக்காக நாம் ஜெபிப்பது, தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும், அல்லது அப்பொழுது அவனுக்கு வழி காண்பிக்கப்படும். பின்னாலே சொல்லுகிற அந்த வார்த்தையை நம் காதுகள் கேட்கும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற அந்த சத்தம் கேட்கும். சுய புத்தியின் மேல சாயாம கர்த்தரிலே நம்பிக்கையா இருந்து நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம். நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம். அவர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சமாதானத்தினாலும் ஞானத்தினாலும் தெய்வீக அந்த நிம்மதினாலும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் நம் அனைவரையும் கிறிஸ்துவனுடைய சபையாரையும் கர்த்தர் நிரப்ப வல்லமை உடையவர். அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரிடத்துல சேருவோம், கர்த்தரை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். மனம் சோர்ந்து போக வேணாம். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, சோர்ந்து ஆண்டவரே இடறி விழுந்து அச்சத்திற்குள்ளும் ஊக்கமின்மை, டிஸ்கரேஜ்மெண்ட்லையும் விரக்தியிலையும் ஹோப்லெஸ்ஸா எல்லா நம்பிக்கையும் இழந்து எல்லாவற்றையும் முயற்சித்து பார்த்தோம். பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற எகிப்தில இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை நீர் கேட்டீர் ஆண்டவரே. அந்த செடி மோசேக்கு முன்பாக எரிந்தும் அது எரிந்து போகாம அந்த நெருப்பு செடியோடு சேராமல் இருந்த அந்த காட்சியை போல எங்களை மாற்றும். எங்களுக்கு பாடுகள் உண்டு, அந்த முட்செடி எரிகிறது தான், ஆனாலும் அந்த நெருப்பு எங்களை பற்றாது, அது எங்களை ஒன்றும் செய்யாது. யோபு எழுதும் போது மேகங்கள், கார் மேகம் மழை நீரினால கருத்து இருந்தாலும் மேகம் கிழிந்து போகாது என்று யோபு எழுதினது போல எவ்வளவு பாடுகள் நெருக்கங்கள் இருந்தாலும் நாங்கள் கிழிந்து போக மாட்டோம். அந்த முச்செடியை போல நாங்கள் அவிந்து போக மாட்டோம். பாடுகளுக்கு நடுவிலையும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்தது போல, யோசேப்போடு கூட சிறையில் நீர் இருந்தது போல ஒரு நோக்கத்தோடு எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வழிகளிலெல்லாம் உம்மை நினைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று எங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை எங்கள் காதுகள் கேட்பதற்காக, அந்த தெய்வீக ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும்போது யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். அப்பொழுது எங்களுக்கு அது கொடுக்கப்படுமே. உம்முடைய உற்சாகம், உம்முடைய பலன், உம்முடைய அந்த ஊக்கம், அந்த என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு வேணும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எங்களுக்கு வேண்டும். அந்த ஆச்சரியமான அந்த 3 ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நாளுக்கு நாள் ஆசீர்வதியும். உங்களுடைய அன்பு, கிருபை, ஐக்கியம் எங்களுக்கு போதும். அதை அறிக்கையிடுகிறோம். எங்கள் பிள்ளைகளின் மீது உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய ஐக்கியம் இருப்பதாக. குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த 1 சாமுவேல் 27வது அதிகாரத்தின் இந்த வார்த்தைகளின்படியே குடும்பங்களில் கர்த்தருடைய வார்த்தை பலிப்பதாக. எல்லா பயமும் நீங்கட்டும். உடைய இரத்த கோட்டைக்குள் குடும்பங்களை மறைத்துக் கொள்ளும். பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். இதுவரை நடந்த காரியங்களோ இனிமேல் நடக்கப் போகிற காரியங்களை குறித்து சோர்ந்து போகாமல், பயப்படாமல், நிம்மதியாய் கர்த்தருக்குள் இளைப்பாற, சந்தோஷமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பயங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட முற்புறத்திலும் பிற்புறத்திலும் இருப்பதாக. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருப்பதால் எங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற தைரியத்தோடு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உறுதிமொழி எடுக்கிறோம். தைரியப்படுத்தும். இப்பொழுதே யாருடைய வீட்டில் உங்களுடைய சமாதானம் தேவைப்படுகிறதோ அந்த வீடுகளிலே கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய தைரியத்தை, ஆண்டவருடைய பாதுகாக்கிற ஆன்ஸ் கார்டியன் ஒவ்வொரு வீட்டிலும் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிறத உணரச் செய்யும். கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி பலப்படுத்தும். இந்த வார்த்தையின் மூலம் என்னோடு நீர் பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அவருடைய ஆத்துமா வாழட்டும். புது பலன் உண்டாகட்டும். எதை அடையும்படி ஓடுகிறோம், எதை விட்டு விட்டு ஓடுகிறோம், எந்த சுமையோடு பாரத்தோடு நடக்கிறோம், அப்படி இருந்தால் சோர்ந்து போக மாட்டோம், இளைப்படைய மாட்டோம். காத்திருந்து புதுபலன் அடைவோம் என்கிற மாபெரும் சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. உமக்கே துதி கன மகிமை செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.